அப்போ இந்த லலாடம் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லலாடத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு, அனுபவம், தென் நம்மளுடைய புத்தி, இந்த 3 நிலை இருக்கு. அப்போ இது 3த்தையும் சமநிலையாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த லலாடம் அப்படிங்கிற எக்ஸசைஸ். அப்போ இன்னைக்கு வந்துட்டு யாருக்கும் அறிவு, அனுபவம், புத்தி வேலை செய்யலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு அறிவு, அனுபவம், புத்தி வேலை செய்யுது. ஆனால் இது வந்துட்டு ஒரு இன்பேலன்ஸாக, ஒன்று அறிவு அதிகமாக வேலை செய்யும், இல்லை அனுபவம் அதிகமாக வேலை செய்யும், இல்லை புத்தி அதிகமாக வேலை செய்யும். ஆனால் இது வந்து நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நாம் மட்டுமே வாழ முடியும். வேற ஒருத்தருடைய ஐடியாவுக்கோ வேற ஒருத்தருடைய பிளானுக்கோ நம்மளுடைய வாழ்க்கையை வாழாமல் நம்ம வாழ்க்கையை 100% நாமளே வாழணும்னா கண்டிப்பாக இந்த லலாடம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது லலாடத்தில் நம்மளுடைய ரைட் பிரெயின், இதுதான் அறிவு. அப்பா, தாத்தா, பாட்டா, பூட்டா, ஒட்டன், சேயோன், பரன், இவங்களுடைய அத்தனை அறிவும் ரைட் பிரெயினில் இருக்கும். தென் அதுக்கு லெஃப்ட் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரன், பறைன்னு சொல்கிறோம்ல, அப்படி அந்த அனுபவங்கள் எல்லாமே பறையிலேருந்து ஒட்டி, தென் பாட்டி, இப்படி நம்மளுடைய 7 தலைமுறை, இது எல்லாமே ஒரு உலகத்தில் எப்படி நாம் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் புலன் மூலமாக ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் லெஃப்ட் பிரெயினில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். 3ஆவதாக இருக்கக்கூடிய அறிவு, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவு. அதுலேருந்து தான் நம்மளுடைய புத்தி வேலை செய்யுது. அதாவது சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் வந்து சரியாக ஞாபகம் வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த சமயத்தில் வேலை செய்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய புத்தி. அந்த புத்திக்கு வந்துட்டு இன்ட்யூட் பண்ணக்கூடியது எது, இன்ட்யூஷன் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய நினைவு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவம், அறிவு, புத்தி, இது 3 நியூட்ரலாக வேலை செய்யணும்னா கண்டிப்பாக லலாடம் சப்போர்ட் வேணும். அப்படிப்பட்ட அந்த லலாடத்தை எப்படி செய்யணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இப்படி இந்த 2 கைகளை நம்ம வந்து நேராக இப்படி வச்சுக்கணும். நேராக வச்சுக்கிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு, இதை வந்து நம்ம கிளாக் வைஸ் சுற்றணும். அடுத்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட், இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். இப்போ ஒரே நேரத்தில் 2 கைகளையும் மாற்றி சுற்றணும். இதை இப்படி வெளிப்புறமாகவும் சுற்றுறோம், உட்புறமாகவும் இப்படி மாற்றி சுற்றணும். அப்போ இப்படி செய்யறது தான் லலாடம். அப்போ நம்ம வந்து நார்மலா வந்துட்டு கையை இப்படிலாம் சுத்த வரும், ஒன்று வெளிப்புறமா இல்லை உட்புறமா. ஆனா நாம சொல்றது லலாடம் அப்படிங்கிறது என்னன்னா அட் தி சேம் டைம், ஒரே நேரத்துல கைகள் 2ம் மாத்தி சுத்தணும். இதை நம்ம வந்து செய்யறதுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே செய்கிறவங்க இருப்பாங்க, ஒரு ½ டேயில் செய்கிறவங்களும் இருப்பாங்க, 2 டேஸில் வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் வரதும் இருக்குது. ஆனால் 100% வந்துடும். இந்த லலாடம் மட்டும் முயற்சி செய்து செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து சந்ததியாக வரத்துக்கான அடுத்தடுத்த அந்த சிஸ்டம் வழிமுறைகளை பின்பற்றுங்க. உங்களுடைய ஸ்கீமை நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்.